அதிமுக அணிகள் இணைய வேண்டும் என்ற சசிகலாவின் கருத்தை வரவேற்பதாக கூறியுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பிரிந்து கிடக்கும் சக்தியை ஒன்று சேர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறேன். வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் என்றார். சட்டசபை தேர்தலில் விஜயுடன் கூட்டணி வைப்பீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று பதிலளித்தார். முதலமைச்சர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்தில் 3201 கோடி ரூபாய் முதலீட்டில் 6250 பேருக்கு வேலை வாய்ப்பளிக்கும் வகையில் ஜெர்மனியில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக பொறுப்பு டிஜிபியாக ஜி வெங்கட்ராமன் பதவியேற்ற நிகழ்வில் டிஜிபி தேர்வு பட்டியலில் காத்திருந்த டிஜிபி அந்தஸ்து அதிகாரிகள் 8 பேர், சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஆகியோர் அவர்களது அதிருப்தியை வெளிக்காட்டும் விதமாக பங்கேற்கவில்லை. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் செயல் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. அன்புமணி மீது ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்து செப்டம்பர் 3ஆம் தேதி ராமதாஸ் அறிவிப்பார் என்று பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் எத்தனை அமலாக்கத்துறை ரெய்டுகள் வந்திருக்கிறது, ஏன் எந்த நடவடிக்கையும் இல்லை, காரணத்தை சொல்லுங்கள் என மத்திய அரசை நோக்கி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா எழுதியுள்ள கடிதத்தில் ஒரே நாளில் விளக்க கடிதமும் கட்சியிலிருந்து நீக்குவது குறித்த நடவடிக்கையும் எடுக்க முடியுமா? என்னுடைய விளக்கத்தை பெறாமலேயே தற்காலிக நீக்கம் செய்திருக்கிறீர்கள். மரண தண்டனை கைதிக்கு கூட தண்டனையை நிறைவேற்றும் முன்கால அவகாசம் வழங்கப்படும். இந்த நடவடிக்கைக்கு பின்னால் உங்கள் மகன் துரை வைகோ இருக்கிறார். துரை வைகோவை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. 32 ஆண்டுகளாக எங்கள் உழைப்பை உறிஞ்சி சக்கையாக தூக்கி எறிய துடிக்கும் உங்கள் பூஷ்வா அரசியலை நாடு பார்க்கிறது. அதற்கான விலையை நிச்சயம் நாட்டு மக்கள் உங்களுக்கு வழங்கியே தீர்வார்கள் என்று கூறியுள்ளார். பீகாரில் இருந்து குடிபெயர்ந்தவர்கள், இறந்து போனவர்கள், 2 இடத்தில் பெயர் உள்ளவர்கள் என 65 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிய தேர்தல் கமிஷன் புதிய வரைவு வாக்காளர் பட்டியலை ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிட்டதை எதிர்த்து காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சுப்ரீம் கோர்ட்டிலும் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணையின் போது நீக்கப்பட்ட வாக்காளர்கள் ஏதேனும் கோரிக்கைகள், ஆட்சேபனைகள் இருந்தால் செப்டம்பர் 1ற்குள் தாக்கல் செய்யலாம் என்ற தேர்தல் கமிஷன் கெடுவை நீட்டிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தரப்பு வழக்கு தொடர்ந்த நிலையில் பெயர் சேர்க்கும்படியான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் செப்டம்பர் 30க்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டாலும் கூட பரிசீலிக்கப்படும். ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் செய்யும் கடைசி தேதி வரை இவை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இந்தியாவிற்கு அனைத்து வழியிலும் அழுத்தங்களை கொடுக்க அமெரிக்க அதிகாரிகள் முயற்சிக்கின்றனர். ஆனால் இந்தியா எந்த ஒரு நாட்டின் அழுத்தத்திற்கும் அடிபணியாது என்று நம் வெளியுறவு முன்னாள் செயலாளர் விகாஸ் ஸ்வரூப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே தற்போதுள்ள நிலை தற்காலிகமானதே என தெரிவித்துள்ள ஸ்வரூப், இரு தரப்பும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை காண இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகத்தில் நிலவும் தற்போதைய கருத்துக்கள் இதற்கு நேர்மறையாக உள்ளன. இந்தியா தன் தேசிய நலன்களின் அடிப்படையிலேயே எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது. இதை இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அதன் சர்வதேச உறவுகளில் ஒரு நீண்ட கால கொள்கையாக கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் நெருக்கம் காட்டி வந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தனித்து விடப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரஷ்யா மற்றும் சீன அதிபர்களுடன் பிரதமர் மோடி சந்தித்து பேச்சு நடத்திய நிலையில் இந்தியாவுடன் மிக குறைந்த அளவில் மட்டுமே வணிகம் செய்கிறோம், அவர்கள் எங்களுடன் அதிகமாக வணிகம் செய்கிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் அரைத்த மாவை அரைக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார்.